கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவன் என்கிறதான தலைப்பிலே நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி அல்லது உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்கிறதான வசனங்கள் இதே சங்கீதத்தில் 107ஆம் வசனத்திலும் 154ஆம் வசனத்திலும் காணப்படுகிறது. அதே போல் 88வது வசனமும் 159வது வசனமும் நீங்கள் வாசிப்பீர்களேயானால், என் ஆத்துமாவை நீர் உம்முடைய கிருபையின்படி உயிர்ப்பியும் என்று. இந்த ரெண்டு காரியங்களும் திரும்ப திரும்ப வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 119ஆம் சங்கீதத்திலே 5 இடங்களிலே 3 இடங்களிலே வசனமும் 2 இடங்களிலே கிருபையும் காணப்படுகிறது. இன்னும் சில இடங்களில் கூட இருக்கலாம். இந்த நாளிலும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த இந்த வசனங்கள் மூலமாகவும் தியானிக்க போகிற வசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற ஆண்டவரப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல ஆண்டவரை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். நாங்கள் பேசுகிறவர்களாய் அல்லது ஆண்டவரை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி ஜீவிக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனம், உம்முடைய கிருபை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேதத்திலே ஒரு 10 சம்பவங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு வேகமாக உங்கள் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவர் உயிர்ப்பித்த சில சம்பவங்களை கொண்டு வந்து அதன் மூலமாய் சில ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அத்தியாயம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், சிம்சோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நசரேய விரதயம் காத்து கொண்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பெலிஸ்தருடைய ஆளுகையை நீக்கி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தாலும் அவர் வழியிலே வழிதப்பி போனதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். இப்பொழுது ஒரு கழுதை எலும்பை வைத்துக்கொண்டு பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறார். பச்சை தாடை எலும்பை வைத்துக்கொண்டு. அப்பொழுது 1000 பேர் அங்கே மடிந்து போகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர் தாகத்தால் வறண்டு அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வருகிறார். மரிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 15ஆம் அத்தியாயம் 18-19 வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. பாருங்கள், அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. போன உயிர் திரும்ப வந்தது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். எண்ணக்கோரி என்றால் கூப்பிடுகிறவனுக்காக கர்த்தர் திறந்த ஒரு ஊற்று என்று அதனுடைய அர்த்தமாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த சிம்சோனுடைய ஜெபத்திலே ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால், அது சிம்சோன் தவறான வழியிலே சென்றிருந்தாலும், ஆண்டவருடைய திட்டத்தை முழுவதும் நிறைவேற்ற முடியாமல் போயிருந்தாலும், தாகத்தினால் வறண்டு ஜீவன் பிரிய போகிற நேரத்திலே அவர் சொன்னதான ஒரு காரியம், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே நான் விழ வேண்டுமோ. இப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலும் காணப்படுகிறது. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று நான் சொல்லும்போது மாம்சத்தின்படி உள்ள விருத்த சேதனத்தை நான் குறிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் விருத்த சேதனம் நமக்கு வேண்டும். உள்ளத்தில் யூதனே யூதன் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த
அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய கையில் நாம் விழ வேண்டுமோ? இன்றைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத, உள்ளத்தில் யூதன் என்கிற அந்த அனுபவம் இல்லாத மற்ற ஜனங்களோடு கூட நாம் கலந்ததுனால இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு செத்த நிலைமையிலே காணப்படுமேயானால், அல்லது செத்து கொண்டிருக்குமேயானால், தகாத உறவுகள், தகாத ஐக்கியங்கள், தகாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் விருத்த சேதனமற்ற காரியங்கள், அதாவது தேவன் அங்கீகரிக்காத, தேவன் விரும்பாத காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அப்படி இருக்குமேயானால் அன்றைக்கு சிம்சோன் இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய கையில் நான் விழ வேண்டுமோ என்று ஜெபித்த போது ஆண்டவர் லேகியில் உள்ள ஒரு பள்ளத்தை திறந்து அங்கே ஒரு நீரூற்றை தோன்ற பண்ணினது போல இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த விருத்த சேதனமற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி ஆண்டவர் ஒரு மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். 2 சாமுவேல் 24ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் வரும்போது இதே போல ஒரு விருத்த சேதனம் உள்ளவர்களுடைய கையில் விழக்கூடாது என்பதை தாவீது சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது என்ன செய்கிறார் என்றால், அவர் சமஸ்த இஸ்ரவேலை அவர் ஆண்டு கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளத்திலே தான் ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு ராஜாவாக இருக்கிறேன், திரள் கூட்டம் ஜனத்திற்கு ராஜாவாக இருக்கிறேன் என்கிற அந்த மேட்டிமையான எண்ணம் வந்தபோது அவர் ஜனங்களை அவர் எண்ணிக்கை பார்க்க சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை எண்ணிக்கை பார்க்க வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு ஆணுக்கும் இத்தனை வெள்ளி பணத்தை ஆலயத்திற்கு காணிக்கையாக கொடுத்து விட்டு பார்க்க வேண்டும் என்பதை நாம் அங்கே பஞ்சாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் தாவீது அதையெல்லாம் மறந்து விடுகிறார். யோவாபு வேண்டாம் என்று சொல்கிறார், இந்த காரியம் நமக்கு அடுத்ததல்ல என்று சொல்கிறார். ஆனால் ராஜாவினுடைய வார்த்தை ஓங்கியபடியினாலே அங்கே 3 விதமான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தாவீது தள்ளப்படுகிறார். என்ன செய்கிறார்? அங்கே தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், ஒன்றிலே 7 வருடம் பஞ்சம், அல்லது 3 மாதம் சத்ருவனுடைய பட்டயம் உன்னை பின்தொடரும், அல்லது 3 நாள் கொள்ளை நோய் இந்த தேசத்திலே வரும். நீ தகாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை நீ செய்தபடியினால். அப்பொழுது தாவீதினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் 24:14 7 வருடம் பஞ்சம், 3 மாதம் சத்துருவனுடைய பட்டயம், 3 நாள் கொள்ளை நோய். 3மே கடினமான சூழ்நிலைகள் தான். ஆனாலும் தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் சொல்கிறார், தவறு நான் செய்தேன், இந்த ஆடுகள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பஞ்சத்தை வேண்டாம் என்று சொல்கிறார். அடுத்ததாக சத்ருவனுடைய பட்டயம், அந்த சத்ருவனுடைய பட்டயம், அந்த பெலிஸ்தருடைய பட்டயம், சுற்றிலும் பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அவர்களுடைய கரங்களிலேயும் நான் விழ விரும்பவில்லை. எனவே கொள்ளை நோய், அங்கே கொள்ளை நோயை தனக்கு தண்டனையாக ஏற்றுக்கொள்கிறார். 3 நாள் அந்த தேசத்திலே உடனே கொள்ளை நோய் ஆரம்பித்தது. 70,000 பேர் மாண்டு போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் விருத்த சேதனமற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதபடி நீங்கள் தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள், தேவன் அங்கீகரிக்காத, தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் ஆண்டவருடைய கரத்திலே நாம் விழுவோமாக. நாம் தாவீது அப்படித்தான் சொல்கிறார், நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் விழுவோமாக என்று சொல்கிறார். ஏனென்றால் பெலிஸ்தரின் கரத்தில் அவர் விழ விரும்பவில்லை. அவர் முழு தேசமும் அவரால் கஷ்டப்படுவதை அவர் விரும்பவில்லை. பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அத்தியாயத்தில் இதனுடைய அடிப்படை அந்த காரியம் என்னவென்றால், அந்த கோலியாத்து ஒரு பெலிஸ்தனை அவர் முறியடித்தார் அந்த நாட்களிலே. எனவே அந்த பெலிஸ்தருக்கு அடுத்த காரியங்கள், அந்த விருத்த சேதனம் இல்லாத காரியங்கள் தன்னை அண்டிக் கொள்ளாதபடி தாவீது அன்றைக்கு தன்னை பாதுகாத்து கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் விருத்த சேதனம் இல்லாத, இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாத, நான் நுனித்தோல் மாம்ச விருத்த சேதனத்தை குறித்து பேசவில்லை, அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்குமேயானால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போமேயானால், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அது எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை தந்து நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வதாக, வேதத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டதான ஒரு மனிதன்
1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், குறிப்பாக 11, 12 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், அமலேக்கியருடைய வேலைக்காரனாகிய ஒரு எகிப்தியன் உயிர்ப்பிக்கப்பட்ட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது சிக்லாகிலே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். சிக்கலாகிலே தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவனோடு இருந்த ஜனங்கள் எல்லாரையும் இழந்து நிற்கிறார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். கூட மீதி இருக்கிறவர்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அப்பொழுது தாவீது தன்னை இருதயத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். நான் அந்த படையை தொடர்ந்து போகலாமா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ தொடர்ந்து போ, அவர்களை முழுவதுமாய் திரும்பவும் அவர்களை முழுவதும் நீ மீட்டு கொண்டு வருவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அப்பொழுது தாவீது தன்னோடு கூட இருந்தவர்களையும் அவர்களை நயப்படுத்தி அவர்களையும் அழைத்து கொண்டு செல்லும் போது எஜமானனால் கைவிடப்பட்ட ஒரு அமலேக்கியருடைய வேலையாள், அவன் எகிப்தை சார்ந்தவன், அவன் குற்றுயிராய் அங்கே விழுந்து கிடக்கிறான் வழியிலே. அந்த அமலேக்கியருடைய பார்வையிலே அவன் இனி பிரயோஜனமற்றவன், அவனை இன்னும் காப்பாற்ற முடியாது. அவனை கொண்டு அவனை ஒரு தேவையற்ற ஒரு டெட் வெயிட்டை நம்ம கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கைவிட்டு விட்டு அந்த அமலேக்கியர் படை அந்த தாவீதினுடைய எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவன் 3 நாள் சாப்பிடவில்லை என்று வேதம் சொல்கிறது. 3 நாள் அவன் தண்ணீர் குடிக்கவில்லை. அவனுடைய டெசிக்னேஷன் என்னன்னா, அவன் அடிமை. அவனுக்கு சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது, கைவிடப்பட்ட நிலைமை. இதே போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் 3 நாள் சாப்பிடாமல் 3 நாள் தண்ணீர் குடிக்காமல் சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்க, அடிமை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த சாப்பிடாமல் இருக்கிறது எதை காட்டுகிறது என்றால், தேவ வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள். தண்ணி குடிக்காதது எதை காட்டுகிறது என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாதவர்கள். அன்றைக்கு அந்த அமலேக்கியனுடைய வேலைக்காரன் எகிப்தியன் குற்றுயிராய் மரண தருவாயில் இருந்தது போல, இன்றைக்கும் அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் குற்றுயிராய் மரண தருவாயிலே காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு பின்மாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரோமர்கள் இந்த நிருபம் 12ஆம் அத்தியாயம் 1-2 வசனங்களில் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். நம்முடைய ஜீவியத்தை ஜீவ பலியாக அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கு இந்த அமலேக்கியனுடைய இந்த எகிப்தியனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகள். எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் ஒருவேளை என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னுடைய வேலையின் நிமித்தம் அல்லது என்னுடைய பிஸி ஷெட்யூல் நிமித்தம் என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற முடியவில்லை என்று சொல்வீர்களேயானால், ஏசாயா 48:14 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவர் சித்தம் செய்வான். செய்ய முடியாத சூழ்நிலையில், பாபிலோன் என்பது உலகத்தை காட்டுகிறது. உலகத்தில் உள்ள எவ்வளவு நெருக்கங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருந்தாலும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவர் சித்தம் செய்வான். ரோமர் 8ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், ஒருவேளை அந்த எகிப்தியனை போல குற்றுயிராய் வேதம் வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லாமல் மரணம் நெருங்குகிற தருவாயில் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு ஆவிக்குரிய மரணத்திற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு காணப்படுமேயானால், கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்றைக்கு அது என்ன நடந்தது? அந்த 2 ராஜாக்கள் அந்த 20ஆம் அத்தியாயம் அதில் அதே 2 சாமுவேலிலே வாசிக்கும் போது தாவீது என்ன செய்கிறார்? உடனே அவருக்கு அந்த அப்பத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், திராட்சை பழ வற்றலை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்ப வந்தது.
அவனுடைய உயிர் திரும்ப வந்ததினாலே, அவனுடைய உதவியினாலே அந்த அமலேக்கியர் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து, கைவிடப்பட்ட குற்றுயிராயிருந்த, மரணத்திற்கு நேராயிருந்த ஒரு மனிதனுடைய உயிரை திரும்ப கொடுத்து, ஆண்டவர் திரும்ப கொடுத்து, தாவீதின் மூலமாக, தாவீது கொடுத்த அந்த அப்பத்தின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, திராட்சை பழ வற்றல் மூலமாக அன்றைக்கு அந்த உயிர் திரும்ப வந்து, அந்த தாவீது அந்த வேலைக்காரனோடு கூட சென்று அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு திருப்பி கொள்ள, உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்கு தேவை என்ன? நமக்கு அப்பம் தேவை, தேவனுடைய வசனம், அவருடைய தண்ணீர் தேவை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல். திராட்சைப்பழை இந்த வற்றலை கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது என்னவென்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தெய்வீக சுகத்தை அது காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 2 ராஜாக்கள் 20:7 எசக்கியா ராஜா மரணத்திற்கு ஏதுவாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அவர் மேலே போட்டபோது அவர் தெய்வீக சுகம் அடைந்தார் என்று நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிம்சோனை போன்ற ஒரு நிலைமை காணப்பட்டாலும், அல்லது அந்த 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 அமலேக்கியினுடைய வேலைக்காரனாகிய அந்த எகிப்தினுடைய நிலைமை காணப்பட்டாலும், அது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மரணம் அல்லது மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் விலகி போயிருந்தாலும், ஆண்டவர் அன்றைக்கு சிம்சோனை உயிர்ப்பித்தது போல, அந்த எகிப்தியனை உயிர்ப்பித்தது போல நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக சுனேமித்தியாள் மகன், அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம் 34-35. சுனேமித்தியாளுடைய வீட்டிலே அடிக்கடி எலிசா வந்து போகிறார். எனவே சுனேமித்தியாள் ஒரு தேவனுடைய மனுஷி. அவள் தன்னுடைய புருஷனிடத்திலே சொல்லுகிறார், நம்முடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகிற இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். எனவே இவர் வரும்போதெல்லாம் தங்கி இளைப்பாறுவதற்கு நாம் மேலே ஒரு அறையை கட்டுவோம், அங்கு ஒரு கட்டிலையும் ஒரு குத்து விளக்கையும் ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் வைப்போம் என்று சொல்வதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது இவ்வளவு கரிசனையாய் சுனேமித்தியாள் நம்மை விசாரிக்கிறாளே, அவர் கேயாசியை கூப்பிட்டு கேட்கிறார், அவளுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள் என்று சொன்னபோது அவள் சுனேமித்தியாளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். சுனேமித்தியாளிடத்தில், ராஜாவிடத்தில் உனக்கு ஏதாவது நான் சொல்ல வேண்டுமா என்று எலிசா கேட்கிறார். அப்பொழுது சுனேமித்தியாள் ஒரு தெய்வ மனுஷி ஆனதுனால அவள் சொல்றா, எனக்கு நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் இந்த ஜனங்களுக்கு நடுவே நான் சுகமாய் கூடியிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்க முடியும். இவ்வளவுத்திற்கும் அவள் ஒரு மலடியாய் இருந்தாள். ஆனால் கேயாசி அதை எலிசாவிடத்தில் அறிவிக்கிறாள். அவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னபோது எலிசா ஜெபித்து, நீ பிராண உற்பத்தி திட்ட காலத்திலே ஒரு மகனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அதன்படி ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் தன் தகப்பனோடு கூட அவன் வளர்ந்து, தகப்பன் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது தலை நோகிறது என்று சொல்லுகிறான். அவனை வீட்டுக்கு கொண்டு வந்த மாத்திரத்திலே அவன் மரித்து போகிறான். பாருங்க, அப்பொழுது மரித்து போன அந்த குழந்தையை அங்கே உயிர்ப்பித்தார் என்று, நான் இந்த சம்பவத்தினுடைய எல்லா பகுதியும் சொல்ல நேரமில்லை, நீங்கள் அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த எலிசா அந்த இறந்து போன மகனை அவர் உயிர்ப்பிக்கிறார். முதலாவது கேயாசியை அனுப்புகிறார், தன்னுடைய தடியை கொடுத்து விடுகிறார். ஆனால் அந்த சுனேமித்தியாள் அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளுகிறாள். நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி எலிசாவை அழைத்து கொண்டு போய் எலிசா அந்த அறையிலே சென்று அந்த இறந்து போன மகனுடைய மேலே அவர் படுத்து மூக்கோடு மூக்காக வாயோடு வாயாக வைத்து தன்னுடைய சுவாசத்தை ஊதி அங்கே அந்த மகனை உயிர்ப்பித்தார் என்பது அங்கே நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த ஊழியருடைய ஜெபம் வயது சென்ற அந்த மலடிக்கு குழந்தையை கொடுத்தது. அடுத்ததாக அவருடைய ஜெபம் இறந்து போன அந்த குழந்தையை உயிர்ப்பித்தது. இது எதை காட்டுகிறது? நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் மரித்து போன நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் இருந்தாலும்
அல்லது மலட்டுத்தன்மையிலே அல்லது கனிகொடாத நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும், இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால், ஒருவேளை உங்களால் தனித்து ஜெபிக்க முடியவில்லை என்றால், ஒரு நல்ல போதகரோடு கூட இணைந்து அல்லது விசுவாசிகளோடு கூட நீங்கள் இணைந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்களேயானால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்களேயானால், மலடு போன்ற நிலைமையில் இருக்கிற அல்லது மரித்து போன நிலைமையில் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். நான்காவதாக 2 ராஜாக்கள் 13ஆம் அத்தியாயத்திலே 20-21 வசனங்களிலே வாசிக்கும் போது, மோவாபியரை பார்த்து ஒரு மனிதனை அடக்கம் பண்ண மோவாபியருடைய தண்டு வந்து கொண்டிருக்கிறது, படை வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த மோவாபியரை பார்த்த உடனே இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அடக்கம் பண்ண போன மனிதனை பதட்டத்திலே கீழே போட்டுவிட்டு ஓடி விடுகிறார்கள். அந்த இறந்த மனிதன் எங்கே விழுகிறான் என்றால், அங்கே எலிசாவினுடைய கல்லறையின் மேலே விழுகிறான். அந்த எலிசாவினுடைய எலும்புகள் இந்த இறந்த மனிதன் மேலே பட்ட உடனே அந்த இறந்த மனிதன் உயிர் பெற்று எழும்பினான் என்று 2 ராஜாக்கள் 13ஆம் அத்தியாயத்திலே எலிசா உயிரோடு இல்லாமலே செய்த ஒரு அற்புதத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த மோவாபியர் யார்? இந்த மோவாபியர் லோத்தினுடைய சந்ததி. லோத்துவுக்கும் லோத்துவினுடைய பிள்ளைகளுக்கும் பிறந்ததான ஒரு சந்ததி. அந்த சந்ததி சபைக்கு உள்ளே வரக்கூடாது என்று ஆண்டவர் அதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், பின்மாற்றத்தை காட்டுகிறது அல்லது பேக்ஸ்லைடிங்கை காட்டுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மோவாபியரை போன்ற ஜனங்களை பார்த்து அல்லது அந்த ஜனங்களோடு கூட நீங்கள் இணைந்து பின்மாற்றத்திலே இன்றைக்கு இருப்பீர்களேயானால் வேதம் சொல்கிறது, அன்றைக்கு எலிசாவினுடைய எலும்புகள் அந்த இறந்த மனிதனை உயிர்ப்பித்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே கிரியை செய்து உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அத்தியாயத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே திரளான உலர்ந்த எலும்புகள் மேலே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் சொல்லும்போது அங்கே ஆவி ஊதப்பட்டு அவைகள் உயிரடைந்து தசைகளும் தோள்களும் நரம்புகளுமாய் ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நின்றது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்க பாருங்க, இந்த எலிசாவினுடைய எலும்பு அது எதை காட்டுகிறது? அது அந்த புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை காட்டுகிறது. சுவிசேஷம் ஒரு மனிதனை இரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசம் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் தடுமாறும் போதெல்லாம் அவனை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. மோவாபியர்கள் நெருங்கி வரும்போது, அந்த தண்டு நெருங்கி வரும்போது, உலகம் நம்மை நெருக்கும் போது, ஆசை இச்சைகள் நம்மை நெருக்கும் போது, வேதம் சொல்லுகிறது, இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களேயானால், அப்போஸ்தலர்கள் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களேயானால், செத்து போன நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். யோபுவினுடைய புத்தகம் 20ஆம் அத்தியாயம் 21வது வசனத்தில், எலும்புகள் வால வயதின் பாவங்களால் நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பாவங்களால் நம்முடைய எலும்புகள் உயிரற்று போய் உயிர்ப்பிக்க கூடாத நிலைமையில இருந்தால், ஏசாயா 58:11 வாசித்து பாருங்கள், நிணமுள்ள எலும்புகளாய் ஆண்டவர் மாற்றுவார். இந்த நிணமுள்ள எலும்புகள் எதை காட்டுகிறது? கொழுப்பு உள்ள எலும்புகள் அல்லது பரிசுத்தம் அடைந்த எலும்புகளாக, பாவத்தால் நிறைந்திருக்கிற யோபுவிலே வாசிக்கிற அந்த எலும்புகளை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள எலும்புகளாய் மாற்றுவார். எப்பொழுது மாற்றுவார்? உகந்த உபவாசத்தை நீங்களும் நானும் எடுக்கும்போது. இந்த வகை சாசானது உபவாசத்தினாலன்றி போகாதென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். நல்ல ஜெபிக்கிற ஒரு அனுபவம், உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம், மோவாபியரை போன்ற பாவங்கள் நம்மை நெருக்கும் போது அந்த பாவத்தை மேற்கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. ரோமர்கள் இந்த நிருபம் 6ஆம் அத்தியாயம் 17-18 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். ஆனால் தேவனுடைய உபதேசம்தான் அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தது. அதே ரோமர் 6ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல கிருபையினாலே
இந்த உபதேசத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த மோவாபியருடைய பாவங்கள் போன்ற அந்த பாவத்தினால நீங்களும் நானும் நெருக்கப்பட்டு இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு பின்மாற்றத்தில் உலர்ந்த எலும்புகளாக அல்லது பாவங்களால் நிறைந்த எலும்புகளாய் காணப்படுவோமேயானால் ஆண்டவர் அதை நிணமுள்ள எலும்புகளாக மாற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஐந்தாவதாக யவீரு மகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அத்தியாயம் 5வது வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள். ஆண்டவர் அந்த யவீரு மகளை அந்த தகாமி என்று சொன்னபோது அவளுடைய உயிர் திரும்ப வந்தது, அவள் உயிரோடு எழுந்திருந்தாள் என்று வாசிக்கிறோம். யார் இந்த யவீரு? இந்த யவீரு ஒரு ஜெப ஆலய தலைவன். இங்கே இந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து போனாள். சில நேரத்தில் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மரணத்திற்கு நேராய் கடந்து போகிறார்கள். பெற்றோர்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் ஜீவித்தாலும் சில நேரங்களில் பிள்ளைகள் வழி தப்பி போகிறதை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அந்த யவீருடைய மகள் கொடூர வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாள், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் யவீரு ஆண்டவரிடத்தில், என்னுடைய மகள் மரண வேதனையாயிருக்கிறாள், அவஸ்தையாயிருக்கிறாள், நீர் அவளை சுகமாக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் செல்வதற்கு தாமதம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இடையிலே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வருகிறார், அவள் குணப்படுத்தப்படுகிறாள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீர் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி வீட்டிற்கு சென்று அந்த யவீருடைய மகளை உயிரோடு எழுப்பினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில் அந்த கொடூர மரணத்தில் அல்லது கொடூர மரண அவஸ்தையில் உயிர் பிரிகிற நிலைமையில் ஆவிக்குரிய நிலைமையில் அவர்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களே ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புவார். அந்த தகப்பன் யவீருடைய அந்த பேருடைய அர்த்தமே என்னவென்றால் கர்த்தரின் வெளிச்சம் அல்லது கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அதே போல பெற்றோர்களாகிய நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சமாக கர்த்தருடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவீர்களேயானால் ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அந்த யவீரு சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறான். மார்க் 8:41, லூக்கு 8:41 வாசிக்கும்போது கர்த்தருடைய பாதத்தில் விழுறான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்த உண்மையான பாரம் அவர்கள் ஆவிக்குரிய நிலைமையில் வளர வேண்டும் என்று இருக்குமேயானால் நாம் கர்த்தருடைய பாதத்திலே முதலாவது விழ வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. 8:50 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டாம். ஆனால் அதற்கு அடுத்த ஆலோசனை சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. நாம் கர்த்தரை முழுவதும் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் சரிப்படுத்துவார் என்று. அடுத்ததாக கர்த்தர் தொட வேண்டும். அந்த யவீருடைய வீட்டிலே வந்தபோது எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அவர் அந்த குழந்தையை தொட்டு, சிறு பிள்ளையே எழுந்திரு என்று சொன்னபோது அவள் எழுந்திருந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே பிள்ளைகளை குறித்து பதற வேண்டாம். ஏசாயா 28:16 சொல்கிறது, விசுவாசி அவன் பதறான். ஏசாயா 7:9 சொல்லுது, விசுவாசிக்காவிட்டால் நிலை பெற மாட்டான். 1 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது, பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அந்த விசுவாசத்தோடு கூட தேவனுடைய பாதத்திலே விழுந்து பயப்படாமல் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக தொடுவார். மரண அவஸ்தை, மரிக்க போகிற நிலைமையில் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் காணப்பட்டாலும் கர்த்தர் நிச்சயமாக உயிரோடு எழுப்புவார். 6வதாக நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 11 19 வரை வாசிக்கும்போது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாயினூர் விதவையின் மகனை ஆண்டவர் உயிரோடு கூட திரும்ப எழுப்புகிறார். அங்கே சில காரியங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவள் ஒரு விதவை, இளம் விதவை என்று நாம் வாசிக்கிறோம். இறந்து போன மகன் வாலிபன் என்று வாசிக்கிறோம். அவளுக்கு இருந்த ஒரே சோர்ஸ் அந்த மகன்தான். அந்த மகனும் மரித்து போனான். இதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில்
ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்றைக்கு அந்த விதவையை போல இன்றைக்கு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறார்கள். கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பெரிய நாயக்கன் பாளையம் என்கிற ஒரு இடத்திலே, ஒரு ஆலயத்திலே பிரசங்கிக்க சென்ற போது அங்கே ஒரு தாய் சொன்னது எனக்கு இன்றைக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. மகனை குறித்து அவன் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் ஜெபியுங்கள் என்று என்னிடத்திலும் சொன்னார்கள். இதுபோன்று இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறான், இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான், போதை மருந்துகளுக்கு, குடிப்பழக்கத்திற்கு, தகாத காரியங்களில் அடிமையாகி அவன் மரித்த நிலைமையிலே காணப்படுகிறான். பாடையிலே தூக்கி கொண்டு போகிற நிலைமையிலே காணப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்க. ஆண்டவர் அது வழியாய் நடந்து வருகிறார். அந்த பாடையை பார்த்தவுடன் வேதம் சொல்கிறது, அவர் அந்த இடத்திலே நின்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை கண்டு நிற்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அந்த பாடையை தொட்டார். வாலிபனே, நீ எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவன் உயிரோடு எழுந்தான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். மரண அவஸ்தையாயிருந்தாலும் சரி, எவீரு மகளை போல, அல்லது பாவத்தில் மரித்து போன நிலைமையில் இருக்கின்ற நாயின் ஒரு விதவையின் மகனாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாம் வாசிப்பது போல அந்த ஆவிக்குரிய மரணங்களில் இருந்தும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் என்று அங்கே சில காரியங்களை மாத்திர நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது அவரை அடக்கம் பண்ண வந்தவர்கள், அந்த ஜனங்கள், அந்த கோரோடு வந்த கூட்டம், அந்த தாய், அவங்க எல்லாரும் பயமடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று சொன்னார்களாம். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொன்னார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யூதேயா தேசம் முழுவதும் அவருடைய பிரசித்தம், அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று. யோவானுடைய சீசர்கள் யோவானுக்கு போய் அறிவித்தார்கள். அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், வரப்போகிறவர் நீர்தானா, இன்னும் ஒருவர் வர வேண்டுமா என்று. இதெல்லாம் நான் விளக்கி சொல்ல நேரமில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் அது போன்ற நிலைமையில், ஆவிக்குரிய நிலைமையில், இனி இவனை திருத்தவே முடியாது, இவனுடைய கதை முடிந்தது என்று சொல்வீர்களே, ஆனால் அந்த முடிந்து போன கதையை கூட நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்காக உங்களுடைய வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு உயிர்ப்பிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏழாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே லாசருடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். லாசருவே ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். சகோதரிகள் மார்த்தாள் மரியாளை அதிகமாய் நேசித்தார். லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று கேள்விப்பட்டார். ஆண்டவர் அங்கே வரவில்லை. ஏனென்றால் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருந்தது. அந்த வேளைக்காக அவர் காத்திருந்தார். அங்கே சகோதரிகள் சொல்கிறார்கள், நீர் இங்கு இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். இதே போல கிறிஸ்துவை விட்டு தூரம் போன உங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவரை விட்டு வழி விலகி போன உங்களுடைய பிள்ளைகள், சகோதரி சொல்லுகிறாள், இறந்து 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொன்னாள். அதே போல நாற்றம் எடுக்கிற ஜீவியத்தில் காணப்படக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்களுடைய மாணவர்கள் யாராவது இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் அவர்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராயிருப்பார். நீ விசுவாசம் உள்ளவனாயிருந்து எவீரோடு சொன்ன ஆண்டவர் இங்கே மரியாள் மார்த்தாளிடத்திலே சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் 3 நாள் கழித்து வருகிறார். 4 நாள் ஆகிவிட்டது. அவர் வந்து சேரும்போது அவர் என்ன சொல்கிறார், லாசருவே நீ வெளியிலே வா என்று சொல்கிறார். அந்த தேவ சத்தம் அங்கே தொனிக்கிறது. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அங்கே லாசரு வெளியிலே வருகிறான். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, மரித்து போன நிலைமை, நாறுகிற நிலைமை, வெளியில சொல்ல முடியாத நிலைமை, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மரணம் உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மத்தியிலோ நீங்கள் இருந்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? அவன் உயிர்த்தெழுவான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்காக இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார், உயிர்ப்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே முடிந்ததென்று சொல்லுகிறது நீங்கள் நினைக்க வேண்டாம், இன்னும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாற்றம் எடுத்த ஜீவியம், வெளியில் சொல்ல முடியாத அலங்கோலங்கள், அருவருப்புகள் நம்முடைய குடும்பத்தில் சூழ்நிலைகளில் காணப்படலாம். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. எட்டாவதாக தபித்தாள் அல்லது தொற்காலை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவளுக்கு இருந்த குவாலிட்டிஸ் என்ன? அவள் மரித்து போனாள். சில குவாலிட்டிஸை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அங்கே அவள் ஒரு சீசியாக இருந்தாள், தேவனுடைய சீசியாக. ஆண்களை சீசன் என்று சொல்வது போல பெண்களை சீசி என்று. அப்போது தேவனை உத்தமமாய் பின்பற்றினதான ஒரு சகோதரி என்று வாசிக்கிறோம். அவள் அடுத்த செய்த காரியம் என்ன? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, அவள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, ஆனால் நற்கிரியைகளை செய்தா, தான தர்மங்களை செய்தா. ஆனால் அவளுக்கும் ஒரு நாள் மரணம் வந்தது. மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவது மரணம் இல்லை. சரீரப்பிரகாரமான முதல் மரணம் நமக்கு வரலாம், ஆனால் இரண்டாவது மரணம் வரவில்லை. அப்பொழுது பேதுருவை அழைக்கிறார்கள். பேதுரு வந்து அவளுடைய அறையிலே இருந்து அந்த தொற்கால் என்கிற தபித்தாளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, தபித்தாவே எழுந்திரு என்று சொன்னபோது அந்த தபித்தா உயிரோடு கூட எழும்பினார் என்று நான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வரலாம், பலவிதமான மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரலாம். பிழைக்கவே முடியாது என்கிற அல்லது இந்த சூழ்நிலையில் இவர் எப்படி பிழைத்தார் என்று ஆச்சரியப்படத்தக்க நிலைமையிலே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சீசனாக அல்லது சீசியாக இருந்து நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்வீர்களே, ஆனால் அந்த மரண தருவாயிலும், தமிழில் சொல்லுவாங்க பழமொழி, தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவாங்க. தான தர்மங்களையும் அந்த நற்கிரியைகளையும் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அந்த மரண தருவாயிலும் என் கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை என்னை தாங்கிட்டு என்று சொன்னது போல அவருடைய கிருபை அந்த எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நம்மை தாங்கி நம்மை உயிர்ப்பிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. அடுத்ததாக 9ஆவதாக பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது பவுலை கல்லறிகிறார்கள். கல்லறிந்து பவுல் மரித்து விட்டான் என்று எண்ணி அந்த பட்டணத்திற்கு வெளியே அவனை இழுத்து கொண்டு போய் அவனை போடுகிறார்கள். அவன் மரித்த நிலைமையிலே விழுந்து கிடக்கிறான், சுவாசம் இல்லை. ஆனாலும் சீசர்கள், வேதம் சொல்கிறது, அவனை சூழ்ந்து நின்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து காலூன்றி நின்று அவன் பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்தான் என்று உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஊழியத்தின் நிமித்தமாக மரண தருவாய்க்கு ஏதுவான அல்லது மரணத்திற்கு ஏதுவான பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு மனிதனை ஆண்டவர் அவருக்கு சித்தமானால் நிச்சயமாகவே உயிர்ப்பிப்பார். ஏனென்றால் பல இடங்களில் ஆண்டவர் அவர்களை அந்த இரத்த சாட்சியாக மரிக்க அனுமதிக்கிறார். சில இடங்களில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஏன் என்று கேட்பதற்கு நமக்கு அருகதை இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு நிச்சயம், அந்த மரண தருவாயிலும் மரித்து போன நிலைமையிலும் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் வந்த பாடுகளுக்கு மத்தியிலும் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்து அவருடைய ஊழியத்தை தொடர்வது கர்த்தருக்கு சித்தமானால்
உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் இருந்தே நாம் வாசிக்க முடியும். அங்கே வேதம் அவரை எப்படி கொன்றார்களாம்? கல்லறிந்து கொண்டார்களாம். இது ஒரு கொடிய தண்டனை, ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு தண்டனை. ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டார் என்று 7ஆம் அத்தியாயம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அத்தியாயம் 59வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லும்போது அந்த கல்லறிந்தவர்களுடைய வஸ்திரத்தை பாதுகாத்து கொண்டிருந்தவர் தான் இந்த பவுல், அன்றைக்கு சவுல் என்று அழைக்கப்பட்டார். அந்த சவுலை ஆண்டவர் பவுலாக ரட்சித்து அந்த கல்லறிந்து கொல்வதனுடைய அருமையை பவுலும் விளங்கி கொள்ள அவர் அன்றைக்கு அனுமதித்தார் என்று நாம் விளங்கி கொள்ளலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதின் மேலே கல்லறிந்தார்கள் என்று அந்த சிக்கலாகல நம்ம வாசிக்கிறோம். அந்த விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்த போது ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு நிறுத்தின போது எல்லாருடைய கரத்திலும் கல் இருந்தது. எல்லாரும் கல்லறிந்து அவளை கொல்ல ஆயத்தமானார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லறியட்டும் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாரும் கலைந்து போனார். பல காரியங்களை நாம் இதிலிருந்து விளங்கி கொள்ளலாம். அந்த கொடிய தண்டனையை நிறைவேற்றுவதில் உடந்தையாயிருந்த அந்த சவுலுக்கு அந்த தண்டனையின் அகோரத்தை ஆண்டவர் விளக்கி காட்டியிருக்கலாம். அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல என்பதற்கு ஆண்டவர் இதை செய்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், அந்த மரண தருவாயிலும் ஆண்டவர் அந்த பவுலை மீண்டும் உயிர்ப்பித்து அவரை தொடர்ந்து அந்த ஊழிய பாதையிலே அவர் கொண்டு போனார் என்று வேதத்தை வாசிக்கலாம். பவுலை தூக்கி பட்டணத்துக்கு வெளியில் போடுறாங்க. இறந்து போனான் என்று நினைத்து பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்க. சில நேரத்தில் இதே போல் தேவ சமூகத்தை விட்டு அநேகர் வெளியில் போய் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். ஆனால் அந்த தேவ ஜனம் அந்த பவுலை விட்டு விலகவில்லை. பவுலை சூழ்ந்து நின்று ஜெபித்தாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பவுலை உயிர்ப்பித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயம் 7லிருந்து 12 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஐத்திகு என்கிற அந்த வாலிபனை பவுல் உயிரோடு எழுப்புகிறார். மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். ஐத்திகு என்கிற பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் ஃபார்ச்சுனேட் அல்லது கொடுத்து வைத்தவன் என்று சொல்லலாம். இந்த ஐத்திகு எப்படி மரித்தார் என்பதை பார்ப்பீர்களேயானால் ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். இவர் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து அவர் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நடு இரவு தாண்டியும் பிரசங்கம் தொடர்கிறது. ஐத்திகு தூக்க மயக்கத்தினால மாடியில் இருந்து அந்த இருக்கக்கூடாத இடத்துல இருந்து, ஜன்னல்ல இருந்து அவர் கீழே விழுந்து அவரை மரித்தவனாய் எடுத்தார்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. ஆனால் பவுல் அந்த ஐத்திகின் மேலே விழுந்து அவனை கட்டி அணைத்து அவனோடு ஊக்கமாய் ஜெபம் பண்ணி அந்த உயிரை திரும்ப ஐத்திகுக்கு வந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய காரியங்களில் நிர்விசாரமாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. தமிழில் ஒரு பாடல் எங்களுடைய போதகர் அடிக்கடி அவருடைய செய்திகளிலே சொல்வார். கடைதனில் இருந்தவன் அவன் முதல் இழந்தான், கடைதனில் தூங்கினவன் முதல் இழந்தான், படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், சபைதனில் தூங்கியவன் பரலோகம் இழந்தான் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அதே போல இங்கு அந்த பிரசங்கிக்கிற நேரத்தில் இவர் அந்த ஐத்திகு பிரசங்கத்தை கேட்கல. முதல் காரணம். ரெண்டாவதாக ஆவிக்குரிய காரியத்தில் இந்த நிர்விசாரத்தோடு கூட நிற்கல. சரீர பிரகாரமும் நிர்விசாரம். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல்ல. ஜன்னலில் உட்கார்ந்துருக்கிறார். ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு திண்டு இருக்குமே, அதில் உட்கார்ந்து. இப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிர்விசாரம், சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் நிர்விசாரம். அந்த நிர்விசாரத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுகிற மரணங்கள் அல்லது தோல்விகள், அப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும் நல்ல ஊழியர்களுடைய ஐக்கியம் நமக்கு இருக்குமேயானால், நல்ல விசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியம் இருக்குமேயானால், அன்றைக்கு ஐத்திகு மரித்த போது பவுல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல, ஓடி வந்து அந்த ஐத்திகுவை கட்டி அணைத்து
அவனு மேலே விழுந்து ஜெபித்து அந்த ஐத்திகவை உயிரோடு எழுப்பினது போல நல்ல ஊழியர்களுடைய ஜெபம், நல்ல விசுவாசிகளுடைய ஜெபம், அந்த ஐக்கியம், அந்த ஊழியர்களோடு கூட உள்ள ஐக்கியம், சங்கீதம் 133ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலவுமாயிருக்கிறது என்று. அந்த ஐக்கியம் நம்மை அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாக நடத்தி நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு அது போதுமானதாய் காணப்படுகிறது. புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு ஊழியருடைய மகனை இன்னொரு நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு ஊழியரிடத்துல அவர்கள் ஜெபிக்க கூட்டி கொண்டு போனார்களாம். இது நான் கேட்ட ஒரு சாட்சி. அந்த ஊழியர் அந்த பிள்ளையின் மேலே கையை வைத்து அவர் ஜெபித்தார். ஆனால் இந்த போதகருக்கு அவர் ஜெபித்த விதம் அவருக்கு திருப்தி இல்லை. இவர் ரொம்ப சத்தமாய் வல்லமையாய் ஜெபித்து அவர் அந்த புத்தி சுவாதீனத்தை மாற்றுவார் என்று நினைத்தார். ஆனால் இவர் அந்த அழைத்து கொண்டு போன போதகர் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தான் குழந்தையை கூட்டி கொண்டு வந்தாராம். ஆனால் அந்த குழந்தை முழு சொஸ்தமடைந்தது என்று பிறகு அவர் சாட்சி சொல்லுகிறார். எனவே எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதல்ல, உரத்த சத்தமாய் ஜெபிக்கிறார்களா, அமைதியாய் ஜெபிக்கிறார்களா, ஆர்ப்பரித்து ஜெபிக்கிறார்களா என்பதல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபத்திற்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சகோதரி மிஷினரி, அவங்க மகாராஷ்டிராவில் ஊழியம் செய்தாங்க. எங்களுடைய குடும்பத்திற்கு அறிமுகமான மிஷினரி. அவங்க சொன்ன சாட்சி ஒன்றும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகன் பல போதகர்களிடத்தில் சென்று அவர் ஜெபிக்க போன போது கூட, அவர்கள் எவ்வளவு வல்லமையாய் போராடி ஜெபித்த போது கூட அந்த பிசாசு அவனை விட்டு செல்லவில்லை. அந்த சகோதரி சொன்னாங்க, கடைசியாக என்னிடத்தில் கூட்டி கொண்டு வந்தார்கள். நான் சாதாரணமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். எனவே எப்படி நாம் ஜெபிக்கிறோம் என்பதல்ல, எந்த விதத்தில் நாம் ஜெபிக்கிறோம் என்பதல்ல, உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த 10 சம்பவங்கள், வேத புத்தகத்திலே நாம் பார்த்த இந்த 10 சம்பவங்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளில், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் மரித்து போனவர்களை உயிர்த்த செய்திகளை நாம் வாசிக்கிறோம். அதே நிலைமையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தாலும், சரீரப்பிரகாரமாய் பல வியாதிகளில், துன்பங்களில் நீங்களும் நானும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, உண்மையாய் கூப்பிடும்போது ஆண்டவர் மீண்டும் நம்மை உயிர்ப்பித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பணியை தொடர உதவி செய்வாராக. ஆமென்.